ராதே கிருஷ்ணா. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பிரம்மதேவரோட மயக்கத்தை எப்படி நீக்கினார்ங்கிறதை சுக மகரிஷி சொல்ல கேட்டோம். தொடர்ந்து மகரிஷி சொல்றார், பலராமனும் கிருஷ்ணனும் 6வது வயசை அடைஞ்சு பசுக்களை மேய்க்க தகுதி அடைஞ்சாங்க. நண்பர்களோட மாடுகளை மேய்ச்சிக்கிட்டு பிருந்தாவனத்தை சுற்றி வந்து அதை தன்னோட காலடி சுவடுகளால் புனிதமாக்கினார் பகவான். பசுக்களுக்கு தேவையான பசும் புல்லும் பூக்களும் காட்டில் நிறைஞ்சிருக்கும்னு காட்டில் விளையாட நினைச்சார் ஸ்ரீகிருஷ்ணன். மாடுகளை முன்னாடி போக விட்டு பலராமனோடையும் தன்னை புகழ்ந்து பாடுற கோபர்களோடையும் புல்லாங்குழல் வாசிச்சுக்கிட்டே போனார். அந்த காட்டில் இனிமையாக ரீங்காரம் பண்ணுற வண்டுகள், மான்கள், பறவைகள் நிறைஞ்சிருந்தது. மகான்களோட மனசு மாதிரி தெளிவாக இருக்கிற நீரில் தவழற தாமரைகளோட நறுமணத்தை சுமந்துக்கிட்டு குளிர்ச்சியான காற்று வீசிச்சு. இதை பார்த்ததும் ஸ்ரீகிருஷ்ணர் விளையாடணும்னு எண்ணம் கொண்டார். அங்கே இருந்த பெரிய மரங்கள்லாம் அழகான சிவந்த இளம் துளிர்கள், பூக்கள் மற்றும் பழங்களோட சுமையால தலை குனிஞ்சு பகவானோட திருவடிகளை தொடுற மாதிரி தன்னோட கிளைகளை வளைச்சிருந்தது. இதை பார்த்த ஆதி புருஷனான ஸ்ரீகிருஷ்ணர் புன்சிரிப்போட அண்ணன் பலராமன் கிட்ட சொன்னார், தேவர்களை சிறந்தவரே, தேவர்களால் பூவும் பழமும் கொண்டு வழிபட வேண்டிய உங்களோட திருவடி தாமரையை இந்த மரங்கள் தான் மரமானதுக்கு காரணமான தன்னோட பாவங்கள் நீங்கிறதுக்காக தங்களோட கிளைகளால் தொட்டு வணங்குது. பிருந்தாவனத்தில் முளைச்சி இந்த மரங்களோட பிறவையும் சிறந்ததே. உங்களோட புகழோ 3 லோகங்களையும் தூய்மையாக்கக்கூடியது. ஆனால் நீங்களோ தங்களோட கடவுள் தன்மையை மறைச்சிக்கிட்டு சிறுவனாக விளையாடிக்கிட்டு இருக்கீங்க. அப்படிப்பட்ட உங்களை இந்த வண்டுகள்லாம் தங்களோட புகழை பாடி வழிபடுது. இந்த மயில்கள்லாம் தங்களோட இருப்பிடத்துக்கு வந்திருக்கிற உங்களை பார்த்து மகிழ்ச்சி அடைஞ்சு தொகை விரித்தாடுது. இந்த பெண்மான்களை பாருங்க, கோபியர்கள் மாதிரி வெட்கப்பட்டுக்கிட்டு கடைக்கண்களால் தங்களை பார்த்து தங்களோட அன்பை காட்டுறாங்க. குயில்கள்லாம் இனிமையாக பாடி தங்களை மகிழ்விக்குது. இவைகள்லாம் காட்டிலேயே வசித்தாலும் புண்ணியம் செய்தவைகள். தங்களோட இடம் வந்த விருந்தினர்களுக்கு தங்கள்கிட்ட இருக்கிற உயர்ந்த பொருட்களை கொண்டு உபசரிக்கிறது சான்றோர்களோட இயல்புதானே. இந்த பூமி பெரும் பேறு பெற்றது. தங்களோட திருவடியை தொடுதே. தங்களோட திருவடிப்பட்டதுனால இந்த புற்களும் புதர்களும் தங்களோட கைகளோட ஸ்பர்சம் பட்டதுனால மரங்களும் கொடிகளும் பாக்கியம் பெற்றது. இந்த ஆறுகள், மலைகள், பறவைகள், மிருகங்களும் கூட பாக்கியம் பெற்றிருக்கு. உங்களோட பரிவுமிக்க கடைக்கண் பார்வை இவற்றின் மேலே படுதே. தங்களோட அணைப்பை பெற்ற கோபியர்களும் பெரும் பாக்கியம் செஞ்சவங்களே. பரீட்சித், இப்படிப்பட்ட சிறப்புகள் மிக்க பிருந்தாவனத்தை பார்த்து மகிழ்ச்சியடைந்த ஸ்ரீகிருஷ்ணர் தன்னோட நண்பர்களோட மாடுகளை மேய்ச்சிக்கிட்டு கோவர்தனத்தோட தாழ்வரைகள்லையும் ஆற்று படுகைகள்லையும் இனிமையாக பொழுதை கழிச்சார். சில இடங்களில் அழகான மாலை அணிஞ்ச ஸ்ரீகிருஷ்ணர் தன்னை பின்தொடர்ந்து வர்ற கோபர்கள் பாராட்ட மதம் பிடிச்ச வண்டுகளோட ரேங்காரத்தை ஒட்டி தானும் பாடலானார். சில இடங்களில் அழகான அன்னங்கள் கூவ தானும் கூவலானார். மயில் ஆடுறதை பார்த்து அதை கேலி செய்கிற மாதிரி தானும் ஆடுவார். பசுக்கள் வெகு தூரத்துக்கு போயிட்டா பேர் சொல்லி மேகம் மாதிரி கனத்த குரல்ல அன்பாக கூப்பிடுவார். அதை கேட்டு பசுக்களும் கோப்பர்களும் தன்னிலை மறந்தாங்க. சக்கோரம், கிரௌஞ்சம், சக்கரவாகம், செம்போத்து, மயில்லாம் கூவுற மாதிரி இவரும் கூவுவார். புலியோட உருமலையும் சிங்கத்தோட கர்ஜனையும் கேட்டு பயந்தவர் மாதிரி நடிப்பார். விளையாடி விளையாடி களைச்சி போய் கோப்பர்களோட மடியை தலையணையாக்கி படுத்திருக்கிற பலராமனுக்கு கால்களை பிடிச்சு விட்டு அவரோட களைப்பை நீக்குவார். ஆடி பாடி குதிச்சு ஒருத்தருக்கொருத்தர் மல்லுக்கு நின்று போர் செய்கிற கோபாலர்களை கை குலுக்கி பலராமனும் ஸ்ரீகிருஷ்ணனும் சிரிச்சுக்கிட்டே பாராட்டுவாங்க. சில சமயம் தன்னோட நண்பர்களோட தான் பண்ணின மற்பூரில் களைச்சவரா மரத்தடியில் புல் படுக்கையில் வேற ஒரு கோபரோட மடியை தலையணையாக்கி படுத்திருப்பார். அப்போ அவரோட திருவடிகளை சிலர் பிடிச்சு விடுவாங்க, சிலர் விசிறி கொண்டு வீசுவாங்க.
இன்னும் சிலர் அன்பால மனம் நெகிழ பகவான் நெகிழற மாதிரி மெல்ல தாலாட்டு பாட்டுகளை பாடுவாங்க. வைகுண்டத்தில் மகாலட்சுமி அவரோட தளிர் மாதிரியான திருவடிகளை பிடிச்சு விட்டு இதம் கொடுப்பா. அப்படிப்பட்டவரான ஸ்ரீகிருஷ்ணர் தன்னோட பெருநிலையை மற்றவங்க அறிஞ்சிக்க முடியாத மாதிரி மாயையால் மறைச்சிக்கிட்டு தன்னோட நடவடிக்கையால் தான் ஒரு கோபரோட மகனை பறைச்சாற்றிக்கிட்டு அந்த பாமர மக்களோட தானும் ஒரு பாமரனாக விளையாடினார். இப்படி அவர் ஒழிஞ்சிருந்தாலும் அவரோட தெய்வீக திருவிளையாடல்கள் அவரை காட்டித்தான் கொடுக்குது. பலராமனுக்கும் கிருஷ்ணனுக்கும் ஸ்ரீதாமாங்கிற கோபாலன் நெருங்கின நண்பன் மற்றும் சுபலன், ஸ்தோக கிருஷ்ணன் முதலான நண்பர்களும் உண்டு. ஒரு நாள் அவங்க ஸ்ரீ கிருஷ்ணர்கிட்ட அன்பா இப்படி சொன்னாங்க. ஏ பெரிய தோள் இருக்கிற பலராமா, துஷ்டர்களை மயக்கிற கிருஷ்ணா, இதோ பக்கத்தில் பனைமரங்கள் நிறைஞ்ச பெரிய காடு ஒன்று இருக்குது. அங்கே நிறைய பழங்கள் தரையில் விழுந்திருக்கு. இப்போவும் விழுது. ஆனால் தேனுகன்கிற கெட்டவன் அதை எடுக்க விட மாட்டேங்கிறான். அவன் பெரும் வீரம் படைச்ச அசுரன், கழுதை வடிவத்தில் இருக்கான். அவனை மாதிரியே வலிமை உடைய அவனோட உறவினர்களும் இருக்காங்க. அவன் மனிதர்களை கொண்டு புசிக்கிறவன். அதனால் பயந்து போன மனிதர்கள், பசுக்கள் மற்றும் பறவைகள்லாம் கூட அந்த காட்டை அணுகிறதில்ல. அந்த நறுமணம் மிக்க பழங்களை நாங்கள் சாப்பிட்டதே இல்லை. காட்டில் வர்ற அதோட வாசனையைத்தான் உணர்றோம். அதோட நறுமணமே எங்கள் மனசை இழுக்குது. ஏ கிருஷ்ணா, எங்களுக்கு அந்த பழங்களை கொண்டு வந்து கொடு. ஏ ராமா, எங்களுக்கும் ரொம்பவும் ஆசை. உனக்கு மனசிருந்தா அங்கே போகலாம். இப்படி நண்பர்கள்லாம் சொல்ல வலிமை மிகுந்த பலராமனும் ஸ்ரீ கிருஷ்ணனும் சற்றே சிரிச்சுக்கிட்டே நண்பர்களுக்காக கோபர்கள் சூழ பழங்காட்டை அடைஞ்சாங்க. அந்த வனத்தில் புகுந்த பலராமர் மத யானை மாதிரி பெரும் வேகத்தோட 2 கைகளாலேயும் பனை மரங்களை உலுக்கி பழங்களை வீழ்த்தினார். பழங்கள் விழுற சப்தத்தை கேட்ட கழுதை வடிவத்தில் இருந்த தேனுகாசுரன் மலையும் பூமியும் நடுங்குற மாதிரி ஓடி வந்தான். தீயவனான வலிமை மிக்க அந்த அசுரன் தன்னோட 2 பின்னங்கால்களால் பலராமனோட மார்பில் உதைச்சான். கர் கர்னு கொடூரமாக கூச்சல் போட்டுக்கிட்டு சுற்றி சுற்றி வந்தான். மறுபடியும் திரும்பி வந்த அவன் பலராமனை நெருங்கி பெரும் கோபத்தோட உடலை திருப்பி பின்னங்கால்களால் உதைக்க முற்பட்டான். உதைக்கிறதுக்காக தூக்கின பின்னங்கால்களை பலராமன் ஒரு கையால் பிடிச்சு சுழற்றி ஒரு மரத்தின் மேலே விட்டெறிஞ்சார். சுழற்றுறப்பவே அந்த அசுரனோட உயிர் பிரிஞ்சுது. அந்த கழுதை மோதினதால பலமான அந்த பனைமரம் தலையாடி நடுங்கி முறிஞ்சு பக்கத்தில் இருக்கிற மரத்து மேலே சாய, அந்த மரமும் சாஞ்சு அடுத்த மரத்தின் மேலே மோத அதுவும் சாஞ்சுது. இப்படி பல மரங்கள் முறிஞ்சு விழுந்தது. பலராமன் விளையாட்டா எரிஞ்ச கழுதையோட உடல் தாக்கின வேகத்தில் பனை மரங்கள்லாம் பெரும் சுழற்காற்றில் அடிபட்ட மாதிரி ஆடி குலுங்கிச்சு. அப்புறம் தேனுகனோட உறவினர்களான கழுதை உருவத்தில் இருந்த மற்ற அசுரர்கள் தன்னோட உறவினனை மாய்ச்சதுனால சினமடைஞ்சு ஸ்ரீகிருஷ்ணனையும் பலராமனையும் எதிர்த்தாங்க. பரீட்சித் அவங்க நெருங்க நெருங்க ஒவ்வொருத்தரையும் பலராமனும் ஸ்ரீகிருஷ்ணனும் விளையாட்டா பின்னங்கல்களை பிடிச்சு தூக்கி பனைமரங்கள் மேலே வீசினாங்க. மேகங்களால் மறைக்கப்பட்ட வானம் மாதிரி உயர் நீங்கின அசுரர்களோட உடல்களினாலேயும் பல குவியல்களினாலேயும் பூமி அழகா விளங்கிச்சு. பலராமன் மற்றும் கிருஷ்ணனோட இந்த மிகப்பெரிய செயலை பார்த்த தேவர்கள்லாம் பூமாறி பொழிஞ்சாங்க, வாத்தியங்களை ஒலிச்சாங்க, துதிச்சாங்க. தேனுகன் அழிஞ்சிட மக்கள் பயம் இல்லாமல் தங்களோட விருப்பப்படி பனம்பழங்களை சாப்பிட்டாங்க. பசுக்களும் விருப்பம் போல புல்லை மேய்ஞ்சுது. கேட்டாலும் சொன்னாலும் புனிதத்தை கொடுக்கிற திருப்பெயர் கொண்ட தாமரை இதழ் மாதிரியான திருக்கண்களை உடைய ஸ்ரீ கிருஷ்ணன் தன்னை பின்தொடர்ந்து வர்ற கோபர்கள்லாம் துதிக்க அண்ணனோட கோகுலத்தை அடைஞ்சார். கோபிகைகளோட கண்கள் கண்ணனை பார்க்க துடிச்சது. அப்போ பசுக்களோட கால் தூசி கேசங்களில் படிஞ்சிருக்க மயிலிறகையும் காட்டுப்பூக்களையும் கேசங்களில் செருகிக்கிட்டு
அழகான கண்களும் இனிமையான புன்சிரிப்புமா புல்லாங்குழல் ஓதுக்கிட்டு கோப்பர்கள்லாம் பாராட்டிக்கிட்ட பின்தொடர வர்ற கண்ணனை பார்த்தாங்க. கோபியர்கள் முகுந்தனோட திருமுகத் தாமரையோட தேனை கண்கள்ங்கிற வண்டுகளால் பருகி பகலில் அவனை விட்டு பிரிஞ்ச துயரத்தை ஒரு வழியாக நீக்கிக்கிட்டாங்க. பகவானும் வெட்கமும் புன்சிரிப்பும் அடக்கமும் ஒருங்கே மிளற அவங்களோட கடைக்கண் பார்வைங்கிற வெகுமதியை ஏற்றுக்கிட்டு கோகுலத்துக்குள்ள நுழைஞ்சார். புதல்வர்கள் கிட்ட அன்பு கொண்ட யசோதையும் ரோகிணியும் சமயத்துக்கு ஏற்ற மாதிரி விருப்பப்படி அவங்களுக்கு உண்டியும் உடையும் கொடுத்து ஆசி வழங்கினாங்க. 2 பேரும் எண்ணெய் தேய்ச்சி நீராட களிப்பு நீங்கி அழகான ஆடை உடுத்தி பூமாலை அணிஞ்சிக்கிட்டு சந்தனம் பூசிக்கிட்டாங்க. அம்மா கொடுத்த சுவையான உணவை எடுத்துக்கிட்டு அவங்க தாலாட்ட மகிழ்ச்சியாக சிறந்த படுகையில் படுத்து நல்லா தூங்கினாங்க. அரசி, ஒரு நாள் பிருந்தாவனத்தை சுற்றி வந்த ஸ்ரீ கிருஷ்ணர் பலராமன் இல்லாமல் மற்ற தோழர்கள் சூழ யமுனைக்கு போனார். கோடைக்கால வெயிலால் வாடின பசுக்களுக்கும் கோப்பர்களுக்கும் தாகம் அதிகமாக நஞ்சு கலந்ததுனால கெட்டுப்போன யமுனையோட நீரை பருகினாங்க. பரீட்சித், விதியால் மதியிழந்த அவங்க நஞ்சு கலந்த நீரை பருகி உயிர் இழந்து கரையில் விழுந்தாங்க. யோகேஸ்வரர்களுக்கும் ஈசனான ஸ்ரீ கிருஷ்ணன் அப்படி உயிரிழந்த தன்னோட அடியவர்களை தன்னோட அமுதம் பொழிகிற பார்வையால் உயிர் பிழைக்க வச்சார். நினைவு திரும்பின அவங்க கரையில் இருந்து எழுந்து ஒருத்தரை ஒருத்தர் பார்த்துக்கிட்டு ஆச்சரியப்பட்டாங்க. நஞ்சு அருந்து இருந்த நாம பிழைச்சி எழுந்தது ஸ்ரீ கோவிந்தனோட அருட்பார்வையால் தாங்கிறதை அவங்க உணர்ந்தாங்க. ஸ்ரீமத் பாகவத மகாபுராணம் தசமஸ்கந்தத்தோட முற்பகுதியில் 15வது அத்தியாயம் முற்றிற்று. சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்.